வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள். நம்ம கதையோட ஹீரோ தன்னோட நகரத்திலிருந்து வேறொரு நகரத்துக்கு போறதுக்கான பயணத்தை துவங்குறாரு. போறது என்னவோ இன்னொரு நகரத்துக்கு தான். இருந்தாலும் பல கிராமங்களை, வயல்களை, அடர்ந்த காடுகள் எல்லாம் கடந்து தான் பயணிக்கணும். இதெல்லாம் நடந்தது கார், பஸ் வர்றதுக்கு முன்னாடி. அதனால தான் நம்ம ஹீரோவும் தன்னோட குதிரையில் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நல்ல வெளிச்சம் இருக்கும்போது பயணம் செஞ்சுட்டு இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு சத்திரத்துலேயோ இல்லை திண்ணையிலையோ படுத்து தூங்கிட்டு திரும்பவும் வெளிச்சம் வந்த அப்புறம் பயணத்தை செய்வாங்க. பழைய காலத்து கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி. இப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பல கிராமங்களெல்லாம் கடந்து ஒரு அடர்ந்த காட்டு வழியில் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. மெல்ல மெல்ல சூரியனும் மறைஞ்சு இருள் பரவ ஆரம்பிக்குது. அது ஒரு நல்ல பனிக்காலம். பனி சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பனித்துளிகள்லாம் நம்ம ஹீரோவோட தோல் மேலே வந்து விழுது. அப்படியே லேசான காற்று அவரை வருடிட்டு போகுது. அங்கங்கே மின்மினி பூச்சிகள் பறந்துட்டு இருக்கு. சில மின்மினி பூச்சிகள் மரங்களில் உட்காந்துருக்கு. இதெல்லாமே அவ்வளோ அழகானதாக இருந்தது. பரபரப்பான மக்கள், வியாபாரிகளோட கூச்சல், தூங்காத நகரத்தோட விளக்குகள், இது எல்லாமே பார்த்து வளர்ந்த நம்ம ஹீரோக்கு இந்த அடர்ந்த காட்டோட அமைதி, தனிமை, இருள் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகான கற்பனை ஓவியங்கள்லேயும் இலக்கியங்களோட வர்ணனைகள்லையும் மட்டுமே பார்த்த இல்லை கேட்ட ஒரு இடத்த ஹீரோ நேரில் பார்த்துட்ருக்கிறதா நினைக்கிறாரு. அந்த ரம்யமான காட்சியை ரசிச்சுக்கிட்டே அதே இடத்துல நின்றுடுறாரு. வாழ்க்கையை பற்றி நிறைய யோசனைகள், தத்துவங்கள், ஒரு இமேஜினரி, அதாவது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே மூழ்கிடுறாரு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோமே அப்படின்னு நம்ம ஹீரோவோட குதிரை தன்னோட தலையை அசைக்குது. அதோட கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணியோட சத்தம் கேட்டு கற்பனை உலகத்துலேருந்து நெஜ உலகத்துக்குள்ளே வர்றாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்துக்கு போகணுன்னா கூட இன்னும் பல மைல் தூரம் பயணிக்கணுமே, நாம் இப்படியே ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு கற்பனையில் நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, நீ இங்கே நின்றுடக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிட்டு குதிரையில் வேகமாக பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் பயணம் பண்ணுறாரு, பாதியிலேயே நின்றுடுறாரு, அப்புறம் திருப்பி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு கதையே இல்லை. ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதின ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங்கிற ஒரு கவிதை தான் இது. அந்த கவிதை தான் கதையாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே அவசியமான ஒரு கவிதை தான். அந்த ஹீரோ இருந்தார் இல்லையா, அவர் மாதிரி தான் நாமளும். இதுதான் நான் போய் சேர வேண்டிய இடம், இதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். அப்போது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண, அதாவது நம்ம கவனத்தை சிதறடிக்கவே ஏதோ ஒன்று வந்து நிற்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஃபோனாக இருக்கலாம், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப நபர்கள், இல்லை வேறு யாராவது, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு பல மணி நேரங்களை, பல நாட்களை, ஏன் பல வருடங்களை கூட நம்ம கடந்திருப்போம். அப்புறம் பார்க்கும்போது நம்ம குறிக்கோள்லேருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்தது போல் தெரியும். சில சமயம் இது நல்லா இருக்கே, இதில் போனால் உடனடியாக ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடி நிறைவுக்காகவும் உடனே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காகவும் ஒரு பெரிய உண்மையான லட்சியத்தை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கே தோணும், நம்ம அடைய வேண்டியது இது இல்லையே, நம்ம வேறு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கோம் போல் அப்படின்னு. அந்த சமயத்தில் நாமும் அந்த ஹீரோ மாதிரியே நம்மளோட லட்சியத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாம், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாதையில் நம்ம பயணிக்கிறோம், அது ஒரு இடத்துல ரெண்டாக பிரியுது. ஒரு பாதை ரொம்ப பளபளப்பானதாக, ஆடம்பரமாக, கண்ணை கவரும்படியாக இருக்குது. ஆனால் நம்ம உண்மையிலே போக வேண்டிய பாதை இருக்குல்ல, அது ரொம்பவே வெறுமனா, அதாவது பிளாங்காக, போரிங்காக, கவரும்படியானதாக இல்லை. அந்த சமயத்தில் சிலருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். எதை தேர்ந்தெடுக்கணும், எந்த பாதையில் போகணும் அப்படின்னு. சில சமயம் நம்ம போக வேண்டிய பாதையை விட்டுட்டு நல்லா இருக்கேங்கிறதுக்காக வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக அது தவறான பாதைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையிலேயே நம்ம எங்கே போகணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. கொஞ்சம் தூரம் பயணிச்சா அப்புறம் தான் நமக்கு தோணும், நம்ம தேர்ந்தெடுத்தது தப்பு, நமக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு. அப்போது நான் தேர்ந்தெடுத்தது எப்படி நானே தப்புன்னு ஏற்றுக்கிறது, முன் வச்ச காலை நான் எப்படி பின் வைக்கிறதுன்னு ஈகோக்கெல்லாம் இடம் கொடுக்காம, இப்போதைக்கு நல்லா இருக்கா, எனக்கு அது போதும் அப்படின்னு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு இடம் தராமல் திரும்ப சரியான பாதையில் பயணிக்கலாம், திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஹீரோ மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்தால் ஸ்டக்காகி நின்று இருந்தாலும் உங்களோட லட்சியத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டு உங்களோட பயணத்தை ரீஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கவிதையில் கடைசி 4 வரிகளில் ஹீரோ தனக்குத்தானே சொல்லிக்குவார், இந்த காடு ரொம்ப அழகானதாக, அடர்த்தியானதாக இருக்குது, இதை ரசிச்சுக்கிட்டு இங்கே நிற்கலான்னு இருக்குது, ஆனால் நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, போக வேண்டிய பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது.
அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பயணத்தை திரும்பவும் ஆரம்பிப்பார். அதாவது கடைசி வரி என்னன்னா, மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது. அதாவது நான் உறங்குறக்குள்ள பல மைல்கள் பயணிக்க வேண்டி இருக்குங்கிறது. இதை நான் தூங்குறக்குள்ளே ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படின்னு வெறுமனே எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நிரந்தரமான உறக்கம், அதாவது இறப்பு. அந்த இறப்புக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய விஷயங்கள், பயணிக்க வேண்டிய தூரங்கள், சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நான் இதே இடத்துல ஸ்டக்காகி நின்றக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மெய் மறந்து பெரிய லட்சியத்தை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாவும் இதை எடுத்துக்கலாம். எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப விலகி போகிறோமோ, நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை செய்யாமல் இருக்கமோ, இல்லை ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் உட்காரும்போது, இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. கஷ்டமாக இருக்கணும், இல்லை இதுவே கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது அப்படின்னும் இதே இடத்துல நீ ஸ்டக்காகி நின்றுடாத. நீ பயணிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்க இந்த கவிதை. அதுலேயும் முக்கியமாக மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வரி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லா நேரமும் நம்மளை மோட்டிவேட் பண்ண வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்க ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த கவிதை. அதனாலேயே என்னவோ இது உலக புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்று. நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் திரு நேரு அவர்களுடைய டேபிளில் கூட இந்த கவிதையோட கடைசி 4 வரிகள் எழுதப்பட்ட ஒரு ஃப்ரேம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்க ஒரு புக்கில். நம்ம சோர்ந்து போய் உட்காரும்போதோ, இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகி போகும்போதோ, இல்லை நீ போக வேண்டியது வேற ஒரு இடம், சரியான இடம் இதுதான் அப்படின்னு நம்மளை தொடர்ந்து ஓட வைக்கக்கூடிய சில வரிகள் இருக்கிறதுனால எனக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கவிதை. ஸோ உங்களுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தையோ இல்லை வரிகளையோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லா நேரமும் உங்களை யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச, உங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய வரிகள்லாம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தமிழ் பாடல் வரிகளில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய சில பாடங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2 எபிசோட் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கேட்டு பாருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது யோர்ஸ் பாசிட்டிவ்லி வித் பூங்குழலி. நன்றி.